முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா பொட்டேட்டோ பால் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ நான் ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்குங்க இந்த அளவுக்கு. இது கூட ஒரு 4 ஸ்பூன் பிரெட் ஸ்க்ராம் யூஸ் பண்ணுறேன். ப்ரெட்டை தான் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 4 ஸ்பூனுக்கு பக்கம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதுவும் சேர்த்துக்குங்க. கூட கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 1.25 ஸ்பூனுக்கு பக்கம் வரமிளகாத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பிரட்டிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிரட்டிக்கணும், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு. இது கூட 1 ஸ்பூன் மைதா மாவு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு பக்கம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம இதை கரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். கூட பிரெட் ஸ்க்ராம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கவே கூடாது. உருளைக்கிழங்கு மசியல்ல அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்துடக்கூடாது. இருக்கிற உருளைக்கிழங்கோட அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம இதெல்லாம் பிணைஞ்சிருக்கணும். இப்போ நான் அந்த மைதா மாவு இதில் முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மைதா மாவு பதிலாக முட்டையில் கூட நீங்கள் பிரட்டிக்கலாம். அதில் டிப் பண்ணி இப்போ நான் பிரெட் ஸ்க்ராம்பில் தேய்ச்சிருக்கேன், உருட்டியிருக்கேன். அதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் இது இப்போ இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் இது பிரெட் ஸ்க்ராம் தான். ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுனால கொஞ்சம் ஈரப்பதம் ஆயிடுச்சு பாலு. அதனால் மறுபடியும் நான் எண்ணெய் காயுது, அதுக்குள்ளே நம்ம மறுபடியும் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரோ இல்லை இந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் அந்த ப்ரெட்டுக்குள்ளே போட்டு இப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 3 பாலாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சுக்குங்க. ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1 மினிட்ஸ் கழித்து திருப்புங்க. உடனே கரண்டி போட வேண்டாம். இந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர்ற அளவு இந்த அளவு வந்த பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், மற்ற பால்ஸையும் இதே மாதிரி போட்டுக்கலாம். இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.